அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரியவங்க வாழ்த்தும் போது 16 வகையான செல்வங்களையும் பெற்று வாழ வேணும்னு வாழ்த்துவாங்க. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா 16 வகையான செல்வங்கள் அனைவருக்குமே கிடைத்து விடுவதில்லைங்க. ஏதாவது ஒரு செல்வம் குறைவாகத்தாங்க இருக்குது. ஆனால் இந்த 16 வகையான செல்வங்களையும் பெறுவதற்கு தெய்வ வழிபாடுகளையும் சில குறிப்பிட்ட பூஜைகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. அது என்ன பூஜை, எப்படி செய்ய வேணும்? வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஒரு பூஜையை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. இந்த பூஜையை எப்படி செய்யலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாகவும் சொல்லலாங்க. சுக்கிரனுக்குரிய தெய்வமான மகாலட்சுமி கருதப்படுவதால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மங்களகரமான நாளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை எந்த ரூபத்தை வழிபட்டால் செல்வம் குறையாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. செல்வத்துக்கு உரிய தெய்வமாக மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வரங்க. மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் குறையாமல் செல்வம் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் செல்வம் என்றால் பணம் மட்டும் கிடையாதுங்க. செல்வம் என்பது தானியம், தைரியம், குழந்தை பாக்கியம், வெற்றி போன்றவற்றை எல்லாமே செல்வங்கள் தான் சொல்லுவாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 16 வகையான செல்வங்கள் இருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த 16 வகையான செல்வங்களை வழங்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடியவங்க அஷ்டலட்சுமிகள்னு சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்தை தருபவளை ஆதிலட்சுமின்னு சொல்லுவாங்க. அனைத்து நலன்களையும் தரக்கூடியவளை கஜலட்சுமி என்றும், செல்வத்தை தருபவளை தனலட்சுமி என்றும் வணங்கிட்டு வரங்க. உணவு தானியங்களை தருபவளை தானியலட்சுமி என்றும் சொல்லுவாங்க. தைரியம் அளிப்பவளை தைரியலட்சுமி என்றும் சொல்லுவாங்க. வெற்றியை தருபவளை விஜயலட்சுமி என்றும், கல்வி ஞானத்தை வழங்கக்கூடியவளை வித்யாலட்சுமி என்றும் அழைச்சிட்டு வரங்க. அதே போல குழந்தை பாக்கியம் தருபவளை சந்தானலட்சுமி என்றும் அழைக்கிறாங்க. இந்த 8 தேவிகளும் மகாலட்சுமியின் பலவிதமான வடிவங்களாகலான்னு சொல்லலாங்க. இந்த 8 கோலங்களை தவிர இன்னும் சில வடிவங்களில் லட்சுமி தேவி காட்சி தந்துட்டு வராங்கன்னு சொல்லலாங்க. மகாலட்சுமி எடுத்த பலவிதமான அவதாரங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது வைபவ லட்சுமி அவதாரமாகுங்க. இந்த அவதாரத்தை வழிபடுபவங்களுக்கு மிக ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. இந்த வைபவ லட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து அவருடைய அருளை பெற வேணும்னா மனதார வேண்டிக் கொண்டால் போதுங்க. செல்வ வளம் குறைவில்லாமல் வீட்டில் பெருகி கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் வைபவ லட்சுமி விரதத்தை பொதுவாக 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமை என்ற அடிப்படையில் கடைபிடிக்க வேணுங்க. இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது பால் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. அதே போல் காலையில் தொடங்கி மாலை வரை விரதம் இருக்க வேணுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம விரதத்தை எப்படி கடைபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேணுங்க. எழுந்து விட்டு குளிக்க வேணுங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் படம் இல்லைன்னா சிலை அல்லது யந்திரத்தை ஒரு மணப்பலகையில் தூய்மையான துணியில் விரித்து அதன் மீது வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு அதை பூக்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு பொட்டு வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க. நெய்வேத்தியமாக பால் பாயாசம் படைத்து வழிபாடு செய்யலாங்க. இது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான நெய்வேத்தியமாகவும் சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகளையும் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் அஷ்டலட்சுமிகளுக்கு உரிய கதை, மந்திரம் போன்றவற்றை சொல்லி நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் கனகதாரா ஸ்தோத்திரம், அஷ்டலட்சுமி போற்றி துதி ஆகியவற்றை சுற்றி வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. செல்வ வளம் கிடைப்பதற்கு மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமிகளையும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம், பால் பாயாசம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. அதே போல் பூஜை முடிந்த பிறகு தீபாராதனை காட்டிய பிறகு நம்முடைய வேண்டுதல்கள் இல்லைன்னா கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை,
இல்லைங்க, அதை அஷ்டலட்சுமிகளிடம் முன்னாடி வைத்து மனதார வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இதே போல் 11 இல்லைன்னா 21 வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் பண கஷ்டம் போன்ற எந்த ஒரு கஷ்டமும் நெருங்காதுன்னு சொல்லலாங்க. அதே போல் செல்வ வளம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. இந்த வழிபாட்டை தவறாமல் செஞ்சு பாருங்க, உங்கள் வீட்டிலையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுங்க. வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் நீங்கள் மகாலட்சுமியிட வேண்டிக் கொண்டீங்கன்னா உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லலாங்க. செல்வ செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி வேண்டி மகாலட்சுமி வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நாளில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க, சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா மங்களகரமான நாளாகவும் சுப காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபட்டீங்கன்னா வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி நிலைத்திருக்குன்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் பெருமாள் கோவில்களில் தாயாருக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுங்க. அங்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் விளக்கேற்றி மலர்கள் பழங்களை வைத்து மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் செந்தாமரை இதழ்களால் அர்ச்சனை செய்வது விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் உப்பு வாங்குவது வீட்டில் செல்வத்தை அதிகரிக்க செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் அரச மரத்தடியில் அமர்ந்த விநாயகரை வழிபடுவது பணவரவை அதிகரிக்க செய்யணும்னு சொல்லலாங்க. தொடர்ந்து 24 வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வரவங்களுக்கு செல்வம் முன்மடங்கு அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக செல்வ வளம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் சுபிச்சம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்குங்க. ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லலாங்க. திங்கக்கிழமை நாளில் சிவபெருமான வழிபாடு செய்யலாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க. புதன்கிழமை நாளில் விநாயகரையும் வியாழக்கிழமை நாளிலையும் குருமார்களையும் வழிபாடு செய்யலாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனையும் சனிக்கிழமை நாளில் பெருமாளையும் வழிபாடு செய்யலாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் விலகிவிடணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. செல்வ வளம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அம்பிகை, மகாலட்சுமி ஆகிய பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து அம்பிகை, மகாலட்சுமியை வழிபட்டீங்கன்னா அவர்களுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமை என்பது பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாளாகவும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. மற்ற நாட்களை விட இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாகவும் சொல்லலாங்க. எனவே தாங்க இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினோம்னா அது வெற்றியில் போய் முடியும்னு சொல்லப்படுதுங்க. சுப காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. நல்ல செயல்களை தொடங்குவதாக இருந்தாலும் இந்த நாளில் தொடங்குவது சிறப்பானதாக சொல்லலாங்க. செல்வத்துக்கு உரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க. மகாலட்சுமியோட கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆவாருங்க. இதனால் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓலை நேரமான இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்தில் ஒரு சிறிய துண்டு வெட்டி வேற எடுத்துக்கொள்ளுங்க. அதில் தீபம் ஏற்றி திரியை நன்றாக திரித்து விடுங்க. தீபம் ஏற்றும் திரியை இந்த வெட்டி வேரையும் ஒன்றாக இணைத்து சுருட்டி வைத்து கொள்ளுங்க. பூஜை அறையில் ஒரு மண் அனல் தீபத்தை வைத்துவிட்டு அதில் நெய் ஊற்றி தயார் செய்து வைத்து கொள்ளுங்க. இந்த வெட்டிவேர் திரியை வைத்து தீபம் ஏற்றி வைங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு வீட்டில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எரியும் தீபச்சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்களை வைக்க வேணுங்க. இப்படி வேண்டினால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது சீக்கிரமாகவே குறைந்து விடுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கிர ஓலையில் என்ன வேண்டினாலுமே அது அப்படியே நடக்கணும்னு சொல்லலாங்க.
இதை தொடர்ந்து 3 வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர உரையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் உங்களுடைய வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா ஒரு துளசி செடியை கூட வளர்த்துட்டு வாங்க. அது ரொம்பவே நல்லது. அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் சிறிய அளவில் மாதுளை செடியை வைத்து வளருங்க. மாதுளை செடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சமாகவும் சொல்லப்படுதுங்க. துளசி செடியும் மாதுளஞ்செடியும் இருக்கக்கூடிய வீட்டில் பண கஷ்டமே வராதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.